ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவப்பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவப்பிள்ளைகளை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை சோகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை பலவீனத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. இல்லை, அவர் யார்? ஆசீர்வாதங்களின் ஊற்று அவர் தான். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் அவருக்கு பிரியமா. நீங்களும் நானும் இஸ்ரவேலராய் காணப்படுகிறோம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கெட்டு போய், நீங்கள் உடைந்து போய், நீங்கள் வியாதியில், ஒருவேளை பலவீனத்தில், வறுமையில், தரித்திரத்தில், அவமானத்தில் வாழ்வது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறேன்னா, என் பிள்ளைங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், என் ஜனம், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தில் குறைப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிளஸட் டே. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவப்பிள்ளைகளே. நாட் ஒன்லி ஃபார் திஸ் ஒன் டே ஒன்ல, இந்த நாள் மாத்திரமல்ல தேவப்பிள்ளைகளே, இனி வர நாட்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எத்தனையோ நபர்களை பார்க்கிறோமா, அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோப்பை ஆசீர்வதித்தார், முற்பிதாக்கள் ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை கூட ஆசீர்வதிக்க அவர் உண்மையில தேவனாக இருக்கிறல்லவா. ஆமென். அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உபாகம் புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடிருப்பது இல்லை. பாருங்களேன், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயா? எல்லாரும் பார்க்கலாம். ஆமென். யார் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படி தானே? எல்லாரும் பார்க்கலாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யூ ஆர் பிளஸட் பர்சன். தேவப்பிள்ளையில் என்ன ஆசீர்வாதம் குறைப்பட்டிருக்கு ஆண்டத்தில் கேளுங்க. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம்? வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் புஸ்தகம் 28 அதிகாரம் 3 வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயா, வெளியிலும். அப்படின்னா நீங்கள் எல்லா விதத்திலும், எல்லாராலும், எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 22 வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பாருங்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களா? தேவப்பிள்ளையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எதெல்லாம் இன்னும் சுதந்தரிக்க முடியாமல் இருக்கீங்களோ கர்த்தர் அதை சுதந்தரிக்க பண்ணுவார். நான் சொல்ல வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சுதந்தரிப்பீங்க, வேலையை சுதந்தரிப்பீங்க, மேன்மையை சுதந்தரிப்பீங்க, சுகத்தை சுதந்தரிப்பீங்க, ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்து ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. இவள் ஆசீர்வதியும். என்னென்ன குறை உள்ளவர்களுக்காக தெரியலப்பா, என்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க தெரியலப்பா. இன்றைக்கு நீர் ஆசீர்வதிச்சிட்டீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். இனி வர நாட்கள் ஆசீர்வதித்த நாட்களாக இருக்கட்டும். கரம்பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.